கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மகிழ பண்ணுவாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாராக. இத்தனை மாதம் இந்த வருஷத்திலே நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் பேர் இந்த கொரோனாவில் மரித்து கல்லறைக்குள் போய்விட்டார்கள். இந்த உலகத்தையே மறந்து விட்டார்கள். எத்தனை அரசியல்வாதிகள், அதிகாரிகள், மருத்துவர்கள், வாழ வேண்டிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் காத்து நடத்தினாரே, அந்த அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் திரும்பி பார்க்கிறோம். நீரே எங்களை சுமந்து வந்தீரப்பா, நீரே எங்களை ஏந்தி வந்தீரப்பா, நீரே எங்களை தப்புவித்து நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி ஃபாதர் பெர்க்மான் ஐயா எழுதின கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் உணர்வோடு பாடுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நீ பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. எத்தனையோ சூழ்ச்சிகளை முறியடித்தீரே ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எல்லோரும் பாடுவோமா? அப்பா இயேசுவே உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி துதிப்போமா? எத்தனை நன்மைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவு, எத்தனை பாசம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே ராஜா, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆயிரம் நாவுகள் இருந்தால் அவரை துதிக்க முடியாது.
நீ செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உணைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீன். அப்பா உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ராஜா, கரங்களை அசைத்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நன்றி. ராஜா, ராஜா உமக்கு நன்றி. ரகஷிகுருக்கு இயேசுவே பாடி துதிக்கிறோம் ஆண்டவரே. திகானா ராகோ செகுருக்கு தோரோ. நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. ராஜா, எல்லாரையும் ஒருமித்து பாடுவோம். வாய்களை திறந்து சத்தமா உமக்கு நன்றி. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டு உமக்கு நன்றி. ஹalleluya ஷகதுரு. எல்லாரும் ஆராதிப்போம், அவருடைய அன்பை நினைப்போம். அவர் பாராட்டின இரக்கங்கள் கிருபைகள் மகா பெரியது. இயேசுவே சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆனாதையாய் அணைந்தே நான் திரிந்தேன் ஐயா, ஆனாதையாய் அணைந்தே நான் திரிந்தேன் ஐயா, ஆளாதே என்று சொல்லி அணைத்தீரையா, ஆளாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி. ஆராதிப்போம். ராஜா உமக்கு நன்றி. ஷகதுலுகுரு. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே ராஜா உமக்கு நன்றி. நன்மை செய்திரே, இரக்கம் செய்திரே, சகாயம் செய்திரே, அற்புதம் செய்திரே, நன்மை செய்திரே, செய்திரே, சகாயம் செய்திரே, அற்புதம் செய்திரே, நன்மை செய்திரே, இரக்கம் செய்திரே, செய்திரே, அற்புதம் செய்திரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா. ரகசிகுருக்கு சிகுருக்கு. நன்மை செய்திரே, இரக்கம் செய்திரே, அற்புதம் செய்திரே, சகாயம் செய்திரே. சொல்லுங்க, நன்மை செய்திரே, ஓ ரகோஷே செய்திரே,
சகாயம் செய்தீரே, இயேசுவே அற்புதம் செய்தீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆராதிங்க, அப்படியே தேவ மகிமை இறங்கட்டும். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இறக்கம் இறங்கட்டும், நன்மை இறங்கட்டும், சகாயம் இறங்கட்டும், அற்புதம் இறங்கட்டும் உங்கள் குடும்பங்களிலே இப்பொழுது 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 ரைட் நவ. நன்மைக்கான வாசல்கள் திறக்கட்டும் இப்பொழுது, அற்புதத்துக்கான வாசல்கள் திறக்கட்டும் இப்பொழுது, சகாயம் கிடைக்கட்டும் இப்பொழுது. அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. நன்மை செய்தீரே, சகாயம் செய்தீரே, இரக்கம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே, நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. கை வைத்து சொல்லுங்க. நன்மை செய்தீரே, இயேசுவே இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அப்பா, அற்புதம் செய்தீரே, ஓ நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, பெற்றுக்கொள்ளுங்க அற்புதங்களை. சகாயம் செய்தீரே, ஓ ஷாக்கோத்தோ, அற்புதம் செய்தீரே, இயேசுவே நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, அப்பா, சகாயம் செய்தீரே, ஓ ஷாக்கராக்கோ, அற்புதம் செய்தீரே, நன்மை செய்தீரே, ஹல்லேலூயா, இரக்கம் செய்தீரே, இரக்கம் செய்தீரப்பா, சகாயம் செய்தீரே, சகாயம் செய்தீரப்பா, அற்புதம் செய்தீரே, அற்புதம் செய்தீர். நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. சொல்லுங்க, அப்படியே ஆராதிங்க. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. துதிப்பே, உம்மை துதிப்பே, வாழ்நாள் முழுவதும் துதிப்பே. சொல்லுங்க, துதிப்பே, உம்மை துதிப்பே, வாழ்நாள் முழுவதும் துதிப்பே, துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், வாழ்நாள் முழுவதும் துதிப்பேன். செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன், செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் இயேசுவே, துதிப்பேன், ரேகோசே. செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை உயர்த்தி, துதிப்பேன், ஒராக்கோத்தோ துதிப்பேன் இயேசுவே, துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம், அத்தனையும் நான் நினைத்து துதிப்பேன். செய்த நன்மையை இயேசுவே, எத்தனை ஆயிரம் ஆயிரம், அத்தனை நன்மையும் நினைத்து துதிப்பேன், உம்மை துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிப்பேன், ராகாதாலாகோசே. கரங்களை தட்டி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பிரதர். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், வாழ்நாள் முழுவதும் துதிப்பேன், துதிப்பேன், இயேசுவே, உம்மை துதிப்பேன். ஓ துதியின் அபிஷேகம் இறங்குகிறது இப்பொழுது. எல்லார் மேலும் துதியின் வல்லமை இறங்குகிறது. துதிப்பேன், ரக்கோ ரக்கோ, துதிப்பேன், ஓ ஷாகாதீனி குரு, முழுவதும் துதிப்பேன். செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பேன், செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பேன், செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பேன். அப்பா, செய்த நன்மை
நன்மைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிப்பேன். செய்த நன்மைகள் எத்தனையோ நன்மை செய்தீர் ஆண்டவரே. செய்த நன்மைகள் அப்பா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஒரு நேரம் சாப்பிடுவது கூட கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை. செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதிப்பே, உம்மை துதிப்பே. செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பே. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்தார்? அதை நினைச்சீங்களா? பிசாசு உனக்கு அது செய்யல இது செய்யலன்னு நினைக்க சொல்லுவான், நினைக்க தூண்டுவான். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஆவியானவர் நினைப்பூட்டுவார். இப்போ ரெக்கார்டிங் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கேமரா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் எக்மோரில் இறங்கும்போது நான் என் மகனும் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். 4 நாட்கள் கேமராவை தேடவே இல்லை. திடீரென்று ஒரு ஷூட்டிங்க்கு கேமராவை தேடினா கேமரா இல்லை. தேடி பார்த்தா கேமராவே இல்லை. ஜெபம் பண்ணோம். என் மனைவிக்கு ராத்திரியில் ஒரு சின்ன சொப்பனம், அந்த கேமரா ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது என்று. என் மனைவி அந்த கேமரா அங்குதான் இருக்கிறது என்று சொன்னாள். அப்படியே நாங்கள் போய் பார்த்தபோது அற்புதம், ஆச்சரியமாக அந்த கேமரா அங்கு காணப்பட்டது. இது கூட ஒரு நன்மை தான். காணாமல் போன ஒரு பொருள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து நம்முடைய பொருளை காத்து கொடுக்கிறாரே, அது கூட நன்மைதான். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரம், அத்தனையும் நான் நினைத்து துதிப்பே. செய்த நன்மைகளும் எத்தனை ஆயிரம், அத்தனையும் நான் நினைத்து துதிப்பே. துதிப்பே, உம்மை துதிப்பே. சொல்லுங்க, துதிப்பே, உம்மை துதிப்பே. ரகாசேகேரி கராமா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்தார்? நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, அது பெரிய நன்மைங்க. ரட்சிப்பு என்பது நன்மை, பெரிய நன்மை. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடாத ஒரு நன்மை உண்டென்றால் அதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே. தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் என் வாயில துதி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வாயில எப்பவும் துதி ஸ்தோத்திரம் இருக்குது? நிறைய பேர் வாயில கண்டதையும் பேசுற காரியங்கள் தான் இருக்குது. வீணானதை பேசுகிற காரியங்கள் இருக்குது, அலட்டுகிற காரியம் இருக்குது. தாவீதின் வாயிலே நான் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே உம்மை துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே. செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பேன். சொல்லுங்கம்மா. துதிப்பே, இயேசுவே உம்மை துதிப்பே. லேகோ ஹோதோரோகோ. செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன். துதிப்பேன் சொல்லுங்க. துதிப்பே, உம்மை துதிப்பேன். செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பேன். துதிப்பே, உம்மை துதிப்பே. செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பே. துதிப்பே, உம்மை துதிப்பேன். செய்த நன்மைகள் நினைத்து துதிப்பே.
இந்த மண்டாட்டு ஜெப மையம் நான் செய்து கொடுத்திருக்கிற இந்த இடம் 1 ஏக்கர் 12 சென்ட். இதை வாங்குவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அன்றைக்கு என்னுடைய மண்டாட்டு உபவாச ஜெபம். காலையிலே ஒரு புரோக்கர் தேடி வந்தார். அந்த இடத்தை வாங்குகிறீர்களா? வெளியூர்லேருந்து ஓனர் வந்திருக்கிறார். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன், உபவாச ஜெபத்துக்கு நான் புறப்பட்டு கொண்டு இருக்கிறேன், சாயங்காலம் அதை பற்றி யோசிப்போம் பேசுவோம் என்று சொல்லிட்டு நான் உபவாச ஜெபத்துக்கு புறப்பட்டேன். என் கையில் இருந்தது வெறும் 100 ரூபாய். உபவாச ஜெபத்துக்கு மண்டாட்டு கூடாரத்துக்குள்ளே நான் நுழையும் போது ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஐயா ஐயா, என் மகனுக்கு ஜெபம் பண்ணீங்களே, அவன் ஃபாரின் போயிட்டான் ஐயா, ஐயாவுக்கு கொடுங்க நின்று இந்த காணிக்கையை கொடுத்து விட்டுருக்கிறான். ஒரு மஞ்ச பை. நான் அதை வாங்கி ஜெபித்து விட்டு உபவாச ஜெபத்தை முடித்து விட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு செல்லும் போது புரோக்கர் வந்துட்டார். ஐயா கொடுக்குறீங்களா? அப்பொழுதுதான் எனக்கு அந்த மஞ்ச பை ஞாபகம் வந்தது. உடன் இருந்த பிரதர்கிட்ட சொன்னேன், அந்த பையில எவ்வளோ காணிக்கை இருக்கு பாருங்க. அவர் எண்ணி பார்த்தால் 12,000 ரூபாய் இருந்தது. துதிப்பே உம்மை துதிப்பே, செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன். பாத்தீங்களா? நான் பிளான் பண்ணல, அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். நான் இப்படி ஒரு இடம் வாங்குவோம், ஜெப கூடாரம் கட்டுவோம் நான் திட்டம் பண்ணல, அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் திட்டம் பண்ணும்போது அதற்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய காரியத்தை தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் சிஸ்டர், பிரதர். அது நிச்சயம் நிறைவேறும். துதிப்பீங்களா? சந்தோஷத்தோடு துதிப்பீங்களாமா? கரங்களை உயர்த்தி துதிப்பீங்களா? இப்ப நீங்க காண்கிறது கையளவு மேகம். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை இன்னும் பெரிதாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, துதிப்பே உம்மை துதிப்பே, செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன். துதிப்பேன் இயேசுவே உம்மை துதிப்பேன், செய்த நன்மையை நினைத்து துதிப்பேன். நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. சொல்லுங்க, செய்தீரே, இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. சகாயம் செய்கிறவர் ஏற்ற நேரம் சகாயம் செய்வார். போன வருஷத்தில் நான் பஸ்ஸில் ராத்திரி 11:30 மணிக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஃபோன் வந்துச்சு. பிரதர், என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுற, குழந்தை பிரசவம் நேரத்தில் தலை திரும்பி போய் இருக்கிறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், 10 நிமிஷத்தில் திரும்ப ஃபோன் பண்ணுவீங்க. 10 மினிட்ஸ் பிரதர், நீங்கள் திரும்ப ஃபோன் பண்ணுவீங்க, அற்புதமான சாட்சி சொல்லுவீங்க. நான் திரும்ப 2வது தூங்கிட்டேன். 10 நிமிஷத்தில் அவர் ஃபோன் பண்றாரு, பிரதர் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுத்தார். கை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. எத்தனை பேருக்கு செய்திருக்கிறார்? நன்மை செய்தீரே, இரக்கம் செய்தீரே, சகாயம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே. ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, தொடர்ந்து மீதியான நேரத்தை பொறுப்படு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூன்று காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமா இந்த நாளிலும் பருவமழை இந்த வருஷம் நன்றாய் பெய்ய வேண்டும். பருவமழையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். மழையை ஆண்டவர் தான் வர்ஷிக்க பண்ணுகிறார். பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிற தேவன், அதை தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறவர்.
ஒரு நதியில் தண்ணீர் போகும்போது அதற்காக நன்றி செலுத்துங்க. அது தேவன் கொடுக்கிற தண்ணீர். நல்ல மழை பெய்யணும். பூமி அவர்தான் செழிப்பாக்குகிறவர். அவர் நினைச்சா போதும், ஒரு ராத்திரியில குளம் நிரம்பிடும், டேம் நிரம்பிடும், கிணறுல ஊற்று புறப்பட ஆரம்பிக்கும், வறட்சி மாறும். வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் அவர் செழிக்க பண்ணுகிற தேவன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமமும் பாவங்களும் வானத்தை வெண்கல அலங்கமாக்குகிறதா. சிலர் வானத்தை எட்டிப்பாங்க, கொஞ்சம் கூட மேகம் இருக்காது. காரணம் என்ன? மனுஷனுடைய அக்கிரமம், பாவம் வானத்தையே வெண்கல அலங்கமாக்குது. எப்படி மேகம் வரும்? ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இரக்கத்துக்காய் கெஞ்சும் போது கர்த்தர் கிருபையாக மழையை கட்டளையிடுகிறார். இந்த வருஷத்திலே ஒரு செழிப்பான மழை பெய்ய வேண்டும். வறட்சி இருக்கக்கூடாது, தண்ணீர் குறைவு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது, அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இரக்கத்தின் மழையை கொடுக்கிறார், தேசத்தை செழிப்பாக்குகிறார். எல்லாம் ஜெபிப்போம். அந்த வருஷத்தில் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு, 3 மாதம் தான் இருக்குது. அதற்குள்ளே எல்லா பருவ மழையும் கொட்டி தீர்க்க வேண்டும். எல்லா இடத்தையும் ஆண்டவர் செழிப்பாக்கணும். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த குறிப்புக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நீர்தான் மழை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். மழை வர்ஷிக்க பண்ண வேற தேவர்கள் உண்டோ என்று வேதம் கேட்கிறது. அப்பா, வேறே தேவர்கள் இல்லையே. நீரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட மேகங்கள் வந்து மழையை பொழியும். ஆண்டவரே அப்பா, கிருபையாக எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, தவறான வழிபாடுகளை மன்னித்து, கிருபையாக தேசத்துக்கு செழிப்பான மழையை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பருவ மழை பெய்யட்டும், பெய்யட்டும். இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரிலே ஆண்டவரே மழை பெய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மேகங்களுக்கு கட்டளையிடுவீராக. தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா, நீ செழிப்பை கொடுக்கிற தேவன். எங்கள் தேசத்தை செழிக்க பண்ணு, விவசாயிகளை வாழ வைக்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2வது குறிப்புக்காக, கடன் பாரத்திலிருந்து மக்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். இந்த லாக்டவுனில் கடன் சுமை பெருகி கொண்டு இருக்கிறது. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் பேங்க்கு போயிடுச்சு, ஃபைனான்ஸ்காரன்ட்ட போயிடுச்சு. கடன் பெருகிட்டே இருக்குது. கடன் சுமையிலிருந்து மக்களை விடுவிக்கணும். 10 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, பிசாசு கடனுக்குள்ளே மக்களை தள்ளுகிறார். கடன். ஒரு பையனை பார்ப்பேன், ஒரு ஏழ்மையான பையன், சைக்கிளில் வருவான். சில நேரம் என்கிட்ட வந்து உதவி கேட்பான், கொடுப்பேன். தம்பி, அவன் சைக்கிள் எங்கன்னா? அவன் சொல்கிறான், சைக்கிளை 300 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டேன் ஐயா அப்படிங்க. பாருங்க, ஒரு சைக்கிள் தான் அவனுக்கு இருக்கு. அந்த சைக்கிளில் தான் போனோம் வரணும். அவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சைக்கிள், அதை போய் 300 ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கிறான். பாருங்க, அந்த சைக்கிள் அடகு எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் காத்து இருக்கான். இப்போ நடந்து திரிகிறான். நான் இன்னும் 2 நாள் அவன் நடக்கட்டும், அதுக்கு பிறகு காசு கொடுத்து அந்த சைக்கிளை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பிசாசு பலவித இச்சைகளை உண்டாக்கி, ஆசைகளை உண்டாக்கி, தேவையில்லாமல் கடனுக்குள்ளே சிக்க வைக்கிறான். வீண் காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்க வைக்கிறான். இந்த லாக்டவுனில் தேசத்தின் கடன் சுமை பெருகி இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய குடும்பத்திலும் கடன் சுமை பெருகி இருக்குது. கடனற்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கடன் சுமையிலிருந்து எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கணும். நம்முடைய ஊழியர் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நீ நல்லவர், நீர் இரக்கமுள்ள தெய்வன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவர். பரலோக பிதாவே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று வேத வசனம் சொல்கின்றதே. அதே போல கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரத்திலே, கண்ணீரிலே, வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் காலத்திலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் தேவைகளுக்காக ஏங்கி நிற்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய கடன் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடன் சுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து போவதாக. தேவனே, மனம் இறங்குவீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 100 மடங்கு, 1000 மடங்கு, பல மடங்கு படுகி பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் சுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. நீர் அற்புதத்தை செய்வீராக. சீக்கிரத்திலே அப்பா, அந்த கடன் பாரங்கள், கடன் சுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுவதாக. சீக்கிரத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. தேசத்தினுடைய கடன் சுமைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எங்கள் தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க இந்த பாட்டை. உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்ய போறாரு. உங்க கடனை அடைக்க கர்த்தர் வழியை திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க விசுவாசித்தால் அது நடக்கும். எத்தனையோ சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் கடனை அடைக்க வழிகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கரங்களை தட்டி. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சபைகளுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படும் ரகசிய திட்டங்கள், ரகசிய சதி ஆலோசனைகள் அபத்தமாக ஜெபிக்க போகிறோம். நமக்கே தெரியாமல் சில இயக்கங்கள், சில மனிதர்கள் சன்பலா தொபியா போல சதிகளையும் ஆலோசனைகளையும் செய்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது சபைகளை மூட வைக்கணும், கிறிஸ்தவ சபைகளை லாக் பண்ணணும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை தடை செய்யணும். இந்தியா முழுவதும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும். நம்ம யாரையும் மதம் மாற்றுறது அல்ல, மனம் திரும்புதலை சொல்லுகிறோம். இயேசு மதத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் பொய்யாய் இவங்க மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி மதமாற்ற காரியங்கள், தடை சட்டங்களை கொண்டு வர யோசிக்கிறார்கள். சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பிசாசு பல சதி திட்டங்களை கொண்டு வருகிறான். நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அவன் நல்ல போஸ்டிங் வரக்கூடாது, நல்ல வேலைக்குள்ள வரக்கூடாது, கிறிஸ்தவங்களா அந்த போஸ்டிங் வரக்கூடாது. சில இயக்கங்கள் அதற்கென்று ஆட்களை நியமித்து நம்முடைய உயர்வுகளை தடுக்கிறார்கள், ரகசியமாக தடுக்கிறாங்க. அவன் பேர் வருதா, அவன் கிறிஸ்டியன், அவனை தட்டி விட்டுரு. இது தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம பிள்ளைகள் உயர்ந்த காரியங்களுக்கு வர முடியாதபடி பிசாசு பல காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான்.
நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைகளுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற ஆமானின் திட்டங்கள், ரகசிய திட்டங்கள், சதி ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாய் போவதாக. கர்த்தர் அதை நொறுக்கி போடுவாராக. குய கலசத்தை போல அவருடைய ஆலோசனைகளை கர்த்தர் நொறுங்கி போக பண்ணுவாராக. ஜெபிப்போமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த மன்றாடுவோம் நிகழ்ச்சியில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எந்த தேசத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ, எந்த கிராமத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ, எந்த பட்டணத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. சபைகளுக்கு விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக எடுக்கப்படுகிற பிசாசின் திட்டங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் அபத்தமாகட்டும் ஆண்டவரே. அதில் செயல்படுகிற ஆமான்களை, சன்பலா தொபியாக்களை, பொல்லாத மனுஷர்களை சந்திப்பீராக. அவருடைய ஆலோசனைகளை அவமாக்கி போடுவீராக ஆண்டவரே. உடைய சபை வளரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷம் தேசமெங்கும் தெரு தெருவாய் சொல்லப்படட்டும். விசேஷமாய் வட இந்தியாவில் உள்ள மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல எந்த தடையும் இருக்கக்கூடாதப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவ ஜனத்தை உயர்த்தும் அப்பா. தேவ ஜனத்தை தேசத்தில் உயர்ந்த பதவிகளில் கொண்டு வரும் ஆண்டவரே. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா தந்திரங்களையும் அபத்தமாக்குவீராக. ஆமானின் சூழ்ச்சிகள் தோற்று போகட்டும் அப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைய செய்தி, நாம் புலம்ப வேண்டாம். அவிசுவாசம் வரும்போது நாம் புலம்புகிறோம், தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். புலம்பாதே, பிதற்றாதே, முறுமுறுக்காதே. அதை குறித்த சில வார்த்தைகளை உங்களோடு பேசி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித்திருந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள் வரும். காண ஒரு கல்யாண வீட்டில் கூட திராட்சை ரசம் அங்கு குறைவுபட்டது. இராணுவத்துக்கும் தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை, குதிரைகளுக்கு தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், ஐயோ, மோவாபியர் கையில ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை வரவழைத்தாரே. அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம்? புலம்புகிறோம், இஷ்டத்துக்கு புலம்புகிறோம். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை தான் கூப்பிடுறோம். ஆண்டவர் தான் உங்களை யுத்தத்துக்கு வரவழைத்தாரா? ஆண்டவர் தான் யுத்தத்துக்கு போக சொன்னாரா? இவங்களாவே 3 பேர் சேர்ந்து, மோவாபின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா சேர்ந்து இவங்களே பிளான் பண்ணி யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா குறை சொல்றது யார? கர்த்தரை குறை சொல்றாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சுய இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்துட்டு அதுல ஒரு தடை, நஷ்டம், குறைவு வரும்போது ஆண்டவரை சொல்லக்கூடாது, புலம்பக்கூடாது. கர்த்தர் வரவழைத்தாரே. கர்த்தர் சொல்லியா நீங்க செய்தீங்க? கர்த்தர் சொல்லியா நீங்க புறப்பட்டீங்க? கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டு அதுல ஒரு நஷ்டம் வந்த உடனே கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. மோவாபின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, 3 ராஜாக்களும் யுத்தத்துக்கு அவங்களா ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. தண்ணீர் இல்லைன்னு ஒன்று, ஐயோ,
உங்கள் வீட்டில் ஐயோங்கிற சத்தமே கேட்கக்கூடாது. நிறைய வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் ஐயோ 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 ஐயோ, இப்படி ஆயிடுச்சா, ஐயோ எனக்கு தெரியும். அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, ஒரு குறைவு வரும்போது யோசபாத் ஐயோன்னிட்டு சொல்லல, புலம்பல. யோசபாத் விசுவாசம் உள்ளவன். ஒரு குறைவு வரும்போது யோசபாத்துக்கு உடனே தெரியுது, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம், கர்த்தரிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போவோம். சுயமா நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா காரியம் நடக்காது. சுயமா நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னா காரியம் நடக்காது. இந்த பிரச்சனையை நாம் கர்த்தரிடத்தில் கொண்டு போவோம், கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் விசாரிப்போம். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, குறைவு வரும்போது நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தணும். கணவன் மனைவியை சேர்ந்து சொல்லணும், நம்ம ரெண்டோரும் ஜெபிப்போம். நம்ம பிள்ளைகள் பீஸ் கட்டுகிற காரியம் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பதிலை கொண்டு வருவார். எனக்கு 3 பிள்ளைகள். ஒவ்வொரு வருஷமும் பீஸ் கட்டுறதுக்கு என் பிள்ளைகளை கூட்டி உபவாசிக்க வைப்பேன். நான் கர்த்தரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தான் பீஸ் கட்டுறதுக்கு வழி திறப்பார். அப்பா யார்கிட்டையும் போய் கடன் வாங்க முடியாது. அப்பா யார்கிட்டையும் போய் என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும்னு சொல்ல முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கர்த்தரிடத்தில் உங்க காரியத்தை சொல்லுங்க. ஒரு நாள் ஜெபிப்போம். ஒரு வாரம், 10 நாள், 15 நாட்களிலே கர்த்தர் அற்புதமாய் வாசல்களை திறப்பார். கர்த்தர் சிலருக்கு நினைப்பூட்டுவார். ஆச்சரியம், அற்புதமா இருக்கும். 15 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பணத்தை அனுப்பி வைத்தார்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய காரியத்துக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன். கர்த்தர் அவங்கள மாற்றி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். 15 வருஷத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் தேவைக்குரிய பணத்தை அனுப்பி வைத்தார்கள். இதைத்தான் கர்த்தர் செய்வார். நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் தேவைகள் என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவிசுவாசத்தை வாயிலிருந்து பேசக்கூடாது. ஐயோ முடிச்சு, சாப்டர் க்ளோஸ். பிள்ளைகள்கிட்ட அவிசுவாசத்தை பேசாதங்க. உன்னைய படிக்க வைக்க முடியாது சொல்லாதங்க. படிக்க வைக்கிறது நீங்கள் அல்ல, படிக்க வைக்கிறது கர்த்தர். தேவைகளை சந்திப்பது கர்த்தர். அந்த வனாந்தரத்திலே, ஏதோ வனாந்தரத்திலே கர்த்தர் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணினார். காற்று இல்லை, மழை இல்லை. அதற்கு காரணம் ஒரு யோசபாத். யோசபாத்தின் விசுவாசம். யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தான். இஸ்ரவேலின் ராஜா சூழ்நிலையை நோக்கி பார்த்தான். சூழ்நிலையை பார்க்காதங்க, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் அவர். வனாந்தரத்தில் நீரூற்றுகளை வரப்பண்ணுகிறவர் அவர். வறண்ட நிலத்தை செழிக்க பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புலம்பல் வேண்டாம், சோர்வு வேண்டாம். கர்த்தரை வீணா குற்றப்படுத்தாதங்க. ஹல்லேலூயா! உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஒரு அடி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அந்த வனாந்தரத்தில் நீரூற்றுகளை வர பண்ணினார். உங்க சூழ்நிலை இன்னைக்கு வனாந்தரமாக இருக்கும். கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த வனாந்தர சூழ்நிலையில கர்த்தர் உங்களை போஷிக்கிற விதம் அற்புதமும் அதிசயமாய் இருக்கும். இயேசுவே, ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும்,
உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோ அதே இடத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இல்லாமற் போகும், ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அங்க தண்ணீர் இல்லை, ஆனால் தண்ணீரை உருவாக்குகிறவர் அங்கு இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்கள். யோவான் 11:39 வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். 4 நாளாயிற்றே என்றாள். ஏன் சும்மா இருக்கக்கூடாது? அந்த அம்மா நிறைய பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. பிரச்சனையை ரொம்ப சீன் போட்டு காமிப்பாங்க. பிரச்சனையை சீன் போட்டு காமிக்காதுங்க. அதனால எது நடக்கும்? சமாதானம் கெட்டு போயிடும், குழப்பம் பெருகிறோம். இந்த அம்மா பெரிய ஸ்க்ரீன் போட்டு சீன் போட்டு காமிக்கிறாங்க. 4 நாளாயிற்றே, இப்பொழுது நாருமே. தெரியாதா? இயேசுக்கு தெரியாதா? இயேசுக்கு அந்த அம்மா டீச் பண்ணுறாங்க அவிசுவாசம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பா என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? அவிசுவாசத்தை எங்கேயுமே பேசாதங்க. நிறைய நேரம் நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை முடிஞ்சு போயிடும். மார்த்தா சொல்றா, 4 நாளாயிற்றே, இப்பொழுது நாருமே. புலம்பாதங்க, சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருக்காதங்க. அங்க வந்து நிற்கிறது யார்? இயேசு. அவர் யாரு? சூழ்நிலையை மாற்றுகிறவர், ஜீவனை உண்டாக்குகிறவர். அவர் தான் கல்லை எடுத்து போடுங்கள் சொல்லி இருக்கிறாரு. அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆண்டவர்கிட்ட உங்க காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அமர்ந்திருங்கள். மார்த்தாள் கையை கட்டிக்கிட்டு ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை, கிரியைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா அந்த அம்மா பெரிய பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகளில் பிரசங்கியா மாறாதுங்க. பொறுமையா இருங்க, புலம்பாதங்க. இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய? ஏன்னா 10 நாள் தானே இருக்கு பீஸ் கட்டுறதுக்கு. என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. 10 நாள் என்ன, ஒரு நாள் இருக்கும் போதே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என்னுடைய மகன் கல்லூரியில் முதல் வருஷம் சேரும்போது அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. காலேஜுக்கு பணம் கட்ட காசு இல்லை. என் மனைவி சொன்னால், என்ன ஒரு நாள் தானே இருக்குது, காலேஜில் வேற சொல்லிட்டாங்களே உங்களுக்கு அட்மிஷன் வேணுமா வேண்டாமன்ட்டு. என்ன ஒரு நாள் தானே இருக்குது. நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், இந்த ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். அப்படி அற்புதம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நான் யார்கிட்டும் போய் கடன் வாங்க போகிறதில்ல. அவன் இந்த வருஷம் படித்தா படிக்கட்டும், படிக்காவிட்டாலும் அடுத்த வருஷம் படிக்கட்டும், அது ஆண்டவருடைய பொறுப்பு சொல்லிவிட்டு, திடீரென்று ஒரு மகள் எங்கள் வீட்டை தேடி வந்தாள். நாளைக்கு நான் வீசாவுக்கு போகிறேன், என்னுடைய சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது, அமெரிக்காவில் படிக்க போகிறேன்,
எனக்கு இன்னும் லோன் சாங்ஷன் ஆகலை, எனக்கு இன்னும் பண தேவை சந்திக்கப்படலை, டிக்கெட்டு கூட எனக்கு பணம் இல்லை. 3 மணி நேரம் அவளுக்காய் ஜெபித்தோம். இன்றைக்கு அவள் அமெரிக்காவில் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே நாள் நாங்கள் அந்த மகளுக்காய் ஜெபித்து முடிக்கவும் ஒரு ஃபோன் வந்தது. ஜெகுக்கு எவ்வளோ பீஸ் கட்டணுமோ அந்த பீஸுக்குரிய பணம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தது. புலம்பாதுங்க. சூழ்நிலையை சொல்லி சொல்லி வீட்டில் ஒருத்தர் வேதனைப்படுத்தாதுங்க. இப்படி இருக்க, அப்படி இருக்க, என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம்? மார்த்தலுடைய வார்த்தை விசுவாசத்தை கூட்டுகிற வார்த்தை இல்லை, விசுவாசத்தை குறைக்கிற வார்த்தை. நீங்கள் பேசுனா விசுவாசத்தை கூட்டுகிற வார்த்தைகளை பேசுங்க. அப்படி வார்த்தை உங்கள்கிட்ட இல்லைன்னா வாயை கப்சி பண்ணிட்டு மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க. காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? யாருக்கு அது விசுவாசத்தை கொடுக்குது? யாருக்கு அது ஆறுதலை கொடுக்குது? அதை விட அம்மா ஐயா கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஆண்டவர்கிட்ட பொறுப்பை ஒப்பு கொடுத்துட்டு புலம்பாமல் இருங்க. அவர் வந்துட்டார்ல, கல்லறை பக்கம் வந்துட்டார்ல, லாசருவை தேடி வந்துட்டார்ல, அவர் காரியத்தை செய்வார். நீங்கள் சும்மா இருங்க. நமக்கு சும்மா இருக்க முடியாது, நம்ம வாய் சும்மா இருக்காது. கண்டதையும் பேசணும், அவிசுவாசத்தை பேசணும், புலம்பணும். அப்போதான் உங்களுக்கு தூக்கம் வரும். பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார்ல, அவர் கிரியை செய்வார். உன் பிள்ளை காலேஜில் சேர்க்க சொன்னார்ல, அந்த பிள்ளைக்குரிய படிப்பின் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு, ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, லேயாள் மீது பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். பொறாமை. பிள்ளை மேல அவளுக்கு ஆசை இல்லை, அவளுக்கு பிள்ளை இருக்குதே, எனக்கு பிள்ளை இல்லையேங்கிற ஒரு பொறாமை. இந்த பொறாமை இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் சகோதரி தானே, லேயாள் தானே, அவளுக்கு பிள்ளை இருக்குதே, சந்தோஷம். எனக்கு பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல, என் சகோதரிக்காவது பிள்ளை இருக்குதே என்று சொல்லி சந்தோஷப்படணும். பொறாமை கொண்டு நிறைய பேருக்கு பொறாமை வந்த உடனே என்ன செய்யறோம்? இஷ்டத்துக்கு பேசுறோம், பேசக்கூடாத பேசுறோம், புருஷன்கிட்ட சண்டைக்கு நிற்கிறோம். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். போட்டி, சகோதரியோட போட்டி, அக்கா தங்கச்சியோட போட்டி. அவளுக்கு இருக்கிறது எனக்கும் இருக்கணும். அவ கார் வச்சிருக்காளா, நானும் கார் வைக்கணும். இல்லாட்டா புருஷன்கிட்ட சண்டை. அவ வீட்டில் அந்த பொருள் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்கணும். இந்த பொறாமை புத்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பொறாமை புத்தி. பொறாமை வந்த உடனே வேலைக்காரியை கூட்டி விட்டு செய்யக்கூடாது செய்யறதுக்கு பொறாமை உன்னை தூண்டி விடுது. யாக்கோபுட்ட வேலைக்காரியை கூட்டி விட்டு இந்த வேலைக்காரிகிட்டையாவது பிள்ளைய பெரியா. பொறாமை அவன்கிட்ட வரும்போது நீ பேசக்கூடாததை பேசிடுற, செய்யக்கூடாததை செய்திடுற, நினைக்க கூடாத நினைச்சிடுற. அதுக்கு காரணம் ஆணி வேர் பொறாமை. பொறாமை வேண்டாம் சிஸ்டர், பொறாமை வேண்டாம் பிரதர். உங்களுக்கு இல்லாதது இன்னொருத்தருக்கு இருக்குதா, சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கண்டு உங்களுக்கும் கொடுப்பார், உங்களையும் நிறைவாக்குவார். எனக்கு இல்லாதது அவன்கிட்ட இருக்குதேன்னுட்டு உருகாதங்க, பெருமூச்சு விடாதங்க.
உங்ககிட்ட இல்லாத இன்னொருத்தர்கிட்ட இருக்குதா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். புருஷன்கிட்ட ஆர்கியூமெண்ட். எத்தனை பேர் வீட்டில் புருஷன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றீங்க? யாக்கோபு என்ன சொல்றான்? 2ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனித்து கேளுங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவையில்லாத வீட்டில் பேசினா புருஷனுக்கு என்ன வரும்? கோபம் வருது. நியாயமான கோபம். நீ இல்லாததை பொல்லாததை பேசும்போது கண்டிப்பாக புருஷனுக்கு கோபம் வரும். அவன் கோபம் கொண்டு, தேவனல்லோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆண்டவர்ல உன் பொறாமை புத்தியை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற பொறாமையை கண்டு உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். நான் தேவனா என்றார். பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் யாரு? தேவனா? கற்பத்தின் கனி அவர் தானே கொடுக்கணும். உன்கிட்ட ஒரு பெருமை, உன்கிட்ட ஒரு பொறாமை, ராகேல்கிட்ட ஒரு பெருமை, அழகை குறித்த ஒரு பெருமை. என் சகோதரி லேயாள், அவ கூச்ச பார்வை உள்ளவள். அவ ரொம்ப அழகா இருக்க மாட்டா. ஆனா நான் அழகு, நான் ரொம்ப கலர், ரொம்ப நான் சினி ஸ்டார் மாதிரி இருக்கேன். பெருமை. அதனால ஆண்டவர் என்ன செய்தாராம்? கற்பத்தை கொஞ்சம் அடைச்சி வச்சாராம். அந்த பெருமை அடங்கட்டும். சில ஆசீர்வாதங்களை தேவன் எதற்கு உனக்கு அடைச்சி வச்சிருக்காரு தெரியுமா? உன் பெருமையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். உனக்குள்ள இருக்கிற பெருமை போய் உனக்குள்ள தாழ்மை வரணுங்கிறதுக்காகத்தான் சில காலம் உன் கற்பத்தை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ உன்னை தாழ்த்துவாய் என்றால் உன் கற்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். புரிந்து கொள்ளுங்க. பெருமை, நான் ரொம்ப அழகி, என் புருஷன் என்னையே தான் விரும்புவான். 2வது பொறாமை வந்துச்சுனாலே கர்த்தர் கற்பத்தை அடைச்சிருவாரு, ஆசீர்வாதங்களை அடைச்சிருவாரு. பொறாமை இருக்கிறவங்கள பாருங்க. பொறாமை இருக்கிறவங்க நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு தான் போவாங்க. பொறாமை இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க நாளுக்கு நாள் குறுகி போயிட்டு இருப்பாங்க. பொறாமை யாருடையது? பிசாசினுடையது. ஆண்டவர்கிட்ட பொறாமை இருக்கு, அவர்கிட்ட பொறாமையே கிடையாது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்கிட்ட பொறாமை கிடையாது. சிஸ்டர், இந்த செய்தியை கேட்குறீங்களா? உங்ககிட்ட பொறாமை இருக்குன்னா, உன்கிட்ட பெருமை இருக்குமானால் சில காரியத்தை கர்த்தரை அடைச்சி வைப்பாரு. அதுக்கு பிசாசை நீ குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காத. கர்த்தரே அடைத்து வைத்தார் கற்பத்தை. நான் தேவனா? சில ஆசீர்வாதங்களை உன் வீட்டில் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நீ உன் புருஷன்கிட்ட போய் சண்டைக்கு நிற்காத, உன் புருஷன்கிட்ட போய் போராடிக்கிட்டு இருக்காத. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்க அப்பா அம்மாட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. அப்பா அம்மாட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர். நீ அவரை நோக்கி பார். ஏற்ற வேளையில் ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். புலம்பாதங்க. வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வேண்டாம், சண்டை வேண்டாம். நான் செத்துருவேன். சிஸ்டர் சொல்லாதங்க. எந்த சகோதரி நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் சாக வேண்டியதுதான் இப்படி சொல்றீங்கன்னா உங்கள்கிட்ட சரியான ஆவி இல்லை. கர்த்தர் உங்களை சாகிறதுக்கு இல்லை, வாழ வைத்திருக்கிறார். இது இல்லைன்னா நான் செத்துருவேன், இதை வாங்கி கொடுக்கலன்னா செத்துருவேன். சமீபத்தில் ஒரு வேதனைக்குரிய செய்தியை பேப்பரில் பார்த்தேன். புருஷன் ராத்திரி பூ வாங்கிட்டு வரலையா? நீ எனக்கு பூ வாங்கிட்டு வரலையே, அப்போ என் மேல உனக்கு அன்பு இல்லையே. சண்டை போட்டுட்டு அந்த ராத்திரி அந்த சிஸ்டர் சூசைட் பண்ணிட்டு. எவ்வளோ ஒரு அற்பமான புத்தி பாருங்க.
பூ வாங்கிட்டு வரல, அற்பமான காரியம். அந்த ராத்திரி அந்த பூ வாடி போயிடும். புருஷனுடைய அன்பை புரிந்து கொள்ளாம, சூழ்நிலையை புரிந்து கொள்ளாம, சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்டில் சண்டை போட்டு நான் செத்துருவேன். எத்தனை பெண்கள் அவசரப்பட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆண்கள் அவசரப்பட்டு சூசைட் பண்றாங்க. செல்போன் வாங்கி கொடுக்கல, பையன் சூசைட் பண்ணிட்டான். நான் கேம் விளையாடணும், பப்ஜி விளையாடணும், எனக்கு செல்போனை வாங்கி கொடு. இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சண்டை, அக்கா தங்கச்சிக்கல, எனக்கு செல்போனை கொடு, உனக்கு செல்போனை கொடு, போராட்டம். அக்கா சூசைட் பண்ணிடுறா. ஏன் பிரச்சனை? ஒருத்தர் ஒரு பொருளை வச்சிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுக்க முடியல, பொறாம தாங்க முடியல, விட்டு கொடுக்க முடியல. அந்த பொருள் எனக்கு வேணும், இல்லைன்னா நான் செத்துருவேன். அது எனக்கு இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த சாகிறதை குறித்த வார்த்தை உங்க வீட்டில் தொனிக்க கூடாது. நான் சாவேன், நான் செத்துருவேன், நான் சூசைட் பண்ணிடுவேன். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருவது. இந்த புலம்பலை இன்றோடு நிறுத்துங்கள், உங்க வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். யார் வாயில இருந்தோம் நான் சாவேன், செத்துருவேன், என் லைஃபை முடிக்க போறேன், இந்த வார்த்தையே புறப்படக்கூடாது. எந்த ஒரு நன்மையும், எந்த பரிபூர்ண ஆசீர்வாதமும் பரத்தில் இருந்து உண்டாகுது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. நீ அந்த பிதாவை நோக்கி பார், அவரோடு பேசு. எனக்கு குழந்தையை தாரும், என்னை ஆசீர்வதியும், என் வீட்டில் சமாதானத்தை தாரும். ஆண்டவரோடு பேசு, ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இந்த செய்திக்கு நீ கீழ்ப்படிந்து நொறுங்குண்ட மனதோடு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன் கற்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். எல்லாம் ஜெபிப்போமா? புலம்பாதங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதங்க, சண்டை போடாதங்க. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் செத்துருவேன்னு சொல்லாதங்க. அவிசுவாசத்தை வீட்டில் பேசாதங்க தயவு செய்து. அவிசுவாசமான வார்த்தையை பேசி பேசி மற்றவங்களை காயப்படுத்தாதங்க. எல்லாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஓரா காத்தோரோ கோஷேகரே கோரோ. ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. விசுவாசத்தோடு இந்த பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஒரு வழி அடைப்பட்டால் ஆண்டவர் புது வழியை திறப்பார். சோர்ந்துராதுங்க, புலம்பாதுங்க. ஒரு வேலை போச்சுச்சா ஆண்டவர் வேற வேலையை கொடுப்பாரு பிரதர். ஒரு பிசினஸ் நஷ்டமாயிடுச்சா இன்னொரு பிசினஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. நீ புலம்பாத, முறுமுறுக்காத, செத்துறனோன்னு நினைக்காத. ரேகா பாக்கா தூலோகோ ஷிகேரேகோ ரோகோ. கல்லறைக்குள் வைக்கப்பட்ட காரியத்துக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். முடிஞ்சிச்சின்னு நினைப்பீங்க, அந்த காரியத்தை திரும்பவும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். பட்டு போன மரத்தை துளிர்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். என் வாழ்க்கை பட்டு போயிட்டே என்று சொல்லி நீ நினைக்காத. மீண்டும் உன் வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். எல்லா கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு பாடுவோமா? ஜீசஸ். எல்லா விசுவாசத்தோடு பாடுங்க. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். புதிய வழிகளை திறப்பார். புதிய நன்மைகளை காண செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒரு வழி அடையும் போது
புது வழி திறந்த தேவா. பாடுவோம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறப்பார். ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா, ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க பிரதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசி இருக்கிறார். ஆமென். ஐயோ ஐயோ என்று புலம்பாதங்க. எஸ். என் வாழ்க்கை இல்லாமல் போயிட்டு, என் வாழ்க்கை நஷ்டமாயி போயிட்டு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இழப்பு வந்துச்சே, சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தருவார். இல்லாமல் போன இடத்திலே ஆண்டவர் நீரூற்றுகளை உருவாக்கி கொடுத்தார். எதை இழந்தீர்களோ அதை திரும்பவும் காண கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். எதை இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அவிசுவாசத்தை பேசாதுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும். நான் என் வீட்டில் அவிசுவாசத்தை பேசக்கூடாதப்பா. நாற்றமான காரியத்தை பேசக்கூடாது, நெகட்டிவான காரியத்தை பேசக்கூடாது. அவிசுவாசத்தை உருவாக்குகிற காரியத்தை நான் பேசக்கூடாது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க பிரதர். பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம். பொறாமைப்பட்டு நான் எதையும் கேட்க கூடாதப்பா. ஷிகாபா காத்தாராக்கா, என் வாயிலிருந்து சாகணும் சாகணும், நான் செத்தாதான் இந்த வார்த்தை வரக்கூடாதப்பா. நீ ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர், நீ ஜீவனின் அதிபதி, நீர் என்னை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. நான் சாக அல்ல, நான் வாழவே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. நான் வாழ்ந்து சுகித்திருப்பேன், நான் வாழ்ந்து சாட்சியாயிருப்பேன், நான் பிள்ளைகளை பெற்று உம்மை மகிமைப்படுத்துவேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, கர்த்தர் உன் கற்பத்தை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன் கற்பத்தை திறப்பாராக. உன்னில் இருக்கிற பொறாமைகள், பெருமைகள், கசப்புகள் உன்னை விட்டு நீங்கட்டும். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, மறுரூபத்தை கொண்டு வரும். ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு சந்தோஷிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? செய்தியில ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார், எச்சரிப்பார். உடனே நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களை புது மனுஷனாய், மனுஷியாய் மாற்றுகிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள். நாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசினார் அல்லவா? புலம்பாதங்க, முறுமுறுக்காதங்க, கூச்சலிடாதங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நீங்க எத்தனை பேருக்கு இந்த லிங்கை அனுப்புறீங்க? எத்தனை பேருக்கு இதை தெரியப்படுத்துறீங்க? நாங்கள் ஊழியம் செய்வது போல நீங்களும் கூட சேர்ந்து ஊழியம் செய்யும் போது இந்த வார்த்தை அநேருக்கு போய் சேரும். உங்கள் ஜெப குறிப்புகள் இருந்தால் 9442769494 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். சில வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை மறுரூபமாக்கி இருப்பார் என்றால், அற்புதங்களை கொண்டு வந்திருப்பார் என்றால், அந்த சாட்சியை நீங்கள் எழுதுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.
அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. முப்பது ஆண்டுகள் இயேசுவின் சேவையில் ஒரே நோக்கம், மண்டாட்டு ஜெபம். சபைகளில் உயிர்மீட்சி உண்டாக, நற்செய்தி அறிவிக்கப்பட, சிதறுண்ட உறவுகள் சீர்பட, நொறுங்கிய உள்ளங்கள் ஆறுதல் அடைய, சமுதாயத்தில் தெய்வீகம் உண்டாக, அவர் ராஜ்யம் கட்டப்பட. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை.